சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் விஜயா சொல்வாங்க, என் பையன் படித்தவன் எப்படியும் பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி. உடனே ரவி வந்து திட்டுவார், இந்த வீட்டுக்காக பணம் தேவைப்பட்டுச்ச அப்போ எவ்வளோ ஓடணும் கஷ்டப்பட்டு, அப்பவும் படிப்பு எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி, நீங்கள் அவனுக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து நம்ம ரோஹிணிக்கு கால் பண்ணி, நாளைக்கு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடு, எங்கள் வீட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு நீ டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி தந்துடுன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ரோஹிணி வந்து தேம்பி தேம்பி அழறாங்க. அவங்க அம்மா வந்து என்ன பிரச்சனைடி அப்படின்னு சொல்லி கேட்டால், மனோஜ் வந்து பணத்தை ரெடி பண்ணிட்டான், என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் முத்து வந்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்களா, 1000 இருந்தாலும் உங்கள் அண்ணன் கூட வாழ்ந்துருக்காவா, கிறிஷோட லைஃப் பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி அவள் யோசிக்கவே இல்லையே மீனா அப்படின்னு சொல்வார் நம்ம முத்து. அதுக்கப்புறமா ரவி சொல்வாங்க, எங்கள் அண்ணனுக்கு இது 3வது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே ஸ்ருதி வந்து திட்டுவாங்க. அப்போ நீனும் வேணா இன்னொரு பொண்ணை பார்த்துக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லும்போது, நீத்துன்னு ஒருத்தையும் பின்னாடியே அலைஞ்சா, அவளை நான் என்னைக்காவது கண்டுக்கிட்டேன்னா நீ தான் எனக்கு என்றைக்குமே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க. அடுத்த சீனில் விஜயா வந்து பார்வதிக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, நாளைக்கு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி. எதுவும் ஃபங்க்ஷனான்னு கேட்கும்போது, அந்த ரோஹிணி வரா, அவள் வந்து பணத்தை நாங்கள் கொடுத்துட்டு டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நீ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடணுமா, யாருக்கும் தெரியாமல் சிம்பிளாக முடிக்க வேண்டியதானே, 1000 இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கெல்லாம் போய் ஃபோன் பண்ணி சொன்ன பாரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வக்கீலுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. மனோஜ் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா ரோஹிணி வந்து சொல்லியிருப்பாங்க, உன்னை விட்டு நான் என்றைக்குமே பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.